நாம் இப்போ எல்லார் மேலேயும் அன்பாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஏமாளின்னு சொல்லுவாங்கங்க. இதே இது நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லார்ட்டையும் நேரத்துக்கு ஏற்றாப்புல நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தாங்க நம்மளை நல்லவன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பாம்பு வந்துட்டு எத்தனையோ தடவை தோலை உரிக்குதுங்க. தோல் உரிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை இது பாம்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை தடவை தோல் உரித்தாலும் பாம்பு பாம்பு தாங்க. அதுபோல் ஒவ்வொருத்தவங்களும் அவங்க செஞ்ச தப்புக்கு வேண்டிட்டு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவங்களோட உண்மையான குணம் வந்துட்டு மாறாதுங்க. இப்போ நம்ம ஒரு வேப்ப மரம் வளர்கிறதுக்கு வேண்டிட்டு அது கசக்குது, அது நல்லா இனிப்பாக வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இப்போ தேன் ஊற்றி வளர்த்தோம்னு வச்சுக்கோங்க. தேன் ஊற்றுனதுனால வேப்ப மரத்தோட குணம் மாறிடுமாங்க? கசப்பு கசப்பு தாங்க. அது மாதிரி தாங்க ஒரு சில மனுஷங்களோட குணத்தை நம்ம மாற்றணும்னு நினச்சாலும் நம்மளால் கண்டிப்பாக மாற்ற முடியாதுங்க.